அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டாக்டர் கலை வீடியோ. ஸோ டுடே நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செல் தியரினா என்ன, செல்லோட ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்துட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே செல் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஒரு லைஃப் ஃபார்ம் வந்துட்டு உயிரோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் தேவை, செல் தேவை. ஸோ செல் தான் வந்துட்டு இட் இஸ் அ பேசிக் திங். ஸோ இந்த செல்லை பற்றி நிறைய வந்துட்டு ஸ்டார்டிங்கில் தெரியல, அண்ட் லேட்டர் ஒவ்வொரு சயின்டிஸ்டாக ஒன்றுனா பற்றி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸ் இருக்குது, அந்த செல் ஆர்கனல்ஸ் இருக்குது, இப்படின்னா நிறைய கண்டுபிடிச்சிட்டு வரும்போது ஸோ மெத்தையாஸ் ஸ்டீடன் அண்ட் தியோடர் ஷூவன், ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டனிஸ்ட் அண்ட் ஜூவாலஜிஸ்ட், ஜெர்மனை சேர்ந்தவங்க இவங்க. ஸோ தே போத் ஜாயின் டுகெதர் அண்ட் தே ப்ரப்போஸ்ட் அ தியரி கால்ட் அ செல் தியரி. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வி ஸ்டாண்ட் வித் திஸ் செல் தியரி. அவங்க ப்ரப்போஸ் பண்ண செல் தியரி வந்துட்டு அவ்வளோ நீட்டாக சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைனபிளாக இருந்துச்சு. இது வரைக்கும் யாரும் அந்த செல் தியரி வந்துட்டு ரிஜெக்டும் பண்ணல. ஸோ வாட் இஸ் திஸ் செல் தியரி? அவர் என்ன அப்படின்னு சொல்றாரு பார்த்தோம்னா, ஆல் த பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ செல்லோட காம்போசிஷன்ல தான் நம்ம டோட்டல் பாடியே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாக சொல்றாங்க. அண்ட் அவங்க அடுத்து சொல்றது என்ன, தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். எப்படி ஒரு பில்டிங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்ஸை வச்சு கட்டுறோமோ அதே மாதிரி செல்ஸையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பர்டிகுலர் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொன்ன சில மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இஸ் நான் சொன்ன மாதிரி everything, all the organisms is made up of cells. All the organisms, life existing organisms in the world. So the second point is division. அதாவது ஒரு செல் ரெண்டா டிவைட் ஆகுது. It is dividing into two. Then it is from pre-existing cells. So இருக்கிற செல் ஒரு செல் தான் என்ன ஆகுது, ரெண்டு செல்லாம் வந்துட்டு டிவைட் ஆகுது. So this is called as division from pre-existing cells. So in the cell again it will divide it into two. Again this cell will be dividing into two. So the third point is it is a genetical material. அதாவது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள இருக்க குரோமோசோம்ல தான் நம்ம ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இருக்கு. ஸோ ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்னா என்ன, நம்மளோட ஜீன்ஸ் அங்கதான் இருக்கு. ஸோ நம்ம கேரக்டர்ஸை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண போற ஜீன்ஸ் எங்க இருக்கு, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க, all the genetical material. And this genetical material தான் வந்துட்டு என்ன பண்ணுது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து டாட்டர்ஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். நம்ம உடம்புக்கு வேணுங்கிற all the metabolic reactions. So for example, if you have food, we need some digestive enzymes. And there is a metabolic activity. Digestion நடக்கணும்னா என்ன ஆகும், metabolic activity நடக்கும். So some of the enzymes or some of the activities will be outside the cell, but most of the activities, metabolic activities நம்ம லைஃபுக்கு தேவைங்கிறது, example photosynthesis in plants. So everything, all the metabolites will be done inside the cell. So இதுதான் வந்துட்டு மெயினான observations of this cell theory. ஓகேவா? ஸோ இந்த செல் தியரிக்கு ஏதாச்சும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா these viruses. So viruses ஓட இன்னொரு ஃபார்ம்ஸ் தான் வந்துட்டு viroids and prions. So இது நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க when you are studying about viruses, right? So இந்த viruses, viroids and prionsல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸம்ஷன்ஸ் வந்துட்டு they don't have protoplasm. நம்ம என்ன சொல்றோம், ஒரு செல் வால் இல்ல, அனிமல் செல்லுக்கு செல் வால் இல்ல, but we have a protoplasm, right? But இங்க viruses பொறுத்த வரைக்கும் they don't have any protoplasm. Okay, so next is their obligate parasites. So obligate parasites na enna appdin pathona, they can live in another organism, another living organism. adu kuda adanaala da enna solranga, corona virus vandu kaathula ivlo நேரம் இருக்கு, அதுக்கு மேல அதனால இருக்க முடியாது. So they need a living body to live inside it, and they are very specific to plant and animals. So plant viruses vandu humans attack பண்ணாது, அதாவது humans and animals. அதே மாதிரி animal and human viruses will not attack the plants. So they are very specific and they are obligate parasites. So next point is subcellular in nature. So in the obligate parasites அப்படிங்கறங்காட்டிக்கு generally they are subcellular, cellularistic in nature. So
So this is all about cell theory and அதோட extensions. So இப்போ செல்லோட shapes and sizes பத்தி என்னன்னு பார்ப்போம். So இப்போ நம்ம ஒரு செல்லுக்கு வந்துட்டு ஒரே shape தான், it is depending on a same shape அப்படிங்கறத no. So depend upon the organisms and depend upon the function, the size and the shape may be vary depending upon the organism and functions. So இதுல என்ன அப்படினு பார்த்தோம்னா the cell greatly vary. The second point is ஒரு group of cells இருக்கு, அது ஒரே மாதிரி function தருது, it's of similar function அப்படினா then it is called as tissues. ஒரு group of cells together forming a same type of cells, right? Together forming a similar function, it's called tissues. So இதே ஒரு group of tissues joined together with a similar function, then it is called as an organ. என்னது அது similar function that tissue வரும்போது but it is an organ, group of tissues இருக்கும்போது. Next is organ system. So இந்த organs எல்லாம் என்ன பண்ணுது, together join and function. ஒவ்வொரு organக்கு ஒவ்வொரு different types of functions இருக்கும் and together forming an organ system. So இந்த organ system எல்லாம் சேரும்போது நம்ம என்ன நம்ம body, complex body structure is forming. So together எல்லாத்தையும் இந்த organ system together coordinating எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்கா work ஆகும்போது with different functions, totally a body is functioning, then we call as an organism. For example, we have heart, kidney and then liver, digestive system, everything is separated but all the different organs together form a complexity and doing a work together in an organism, right? So shapes. So shapes பொறுத்த வரைக்கும் bacteria நம்ம ஸ்டார்ட் பண்றோம். So all the living organisms even in algae also we look upon different type of shapes. So நீங்க earlier lessonsல பார்த்திருப்பீங்க, algae, fungi, bryophytes நீங்க படிச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் bacteria பத்திலாம் there are different types of cells அந்த இதுக்குள்ளேயே. So for example bacteriaல round இருந்து rectangular வரைக்கும், that is rod shape வரைக்கும் we find different types of bacteria, coccus bacteria, spiral bacteria நிறைய இருக்கு. So same way in fungi also from globular to elongated, yeast வேற மாதிரி இருக்கு, அதே மாதிரி aspergillus வேற மாதிரி இருக்கு. So everything is different in their structure. So next is viruses. Viruses அதே மாதிரி தான் hexagonal இருந்து T shaped வரைக்கும் இருக்கும். நம்ம TMV virus எப்படி இருக்கு பார்த்திருப்பீங்க, T4 bacteriophage எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. So each and everything the cell is different, the shape is different. So plants and animals பொறுத்த வரைக்கும் we have so much type of cells. அதுவும் plants பார்க்கும்போது we have parenchyma, collenchyma, mesophyll, everything, so many tissues, so many different types of cells are there in plants and animals. So about next is types of cells. I will give you an introduction here. So we have three type of cells. That is cells அப்படினா அந்த cellular organization which we are dividing the organisms into three types. So different shape இருக்கு, different size இருக்கு, different functions இருக்கு. So with that dependency the different types of cells வச்சிட்டு என்ன type of organisms இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். That is one is prokaryotes, number 2 is mesokaryotes and number 3 is eukaryotes. So pro na enna primitive. So P stands for primitive. So prokaryote na enna primitive organism. So life existence இங்க ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப primitive-ஆ வந்த organisms தான் நம்ம prokaryotes னு சொல்றோம். So இந்த prokaryotes-ல என்ன அப்படி பார்த்தோம்னா நம்ம nuclear membrane அப்படின்லாம் சொல்ற மாதிரி இல்ல, they are devoid of nucleus அங்க இல்ல prokaryotes-ல, and they are அந்த chromosome மத்த இந்த structures எல்லாம் we call this as nucleoid. Okay, so nucleus ஓட associated structures we call this as an nucleoid. And இங்க என்ன ஸ்பெஷலா பார்த்தோம்னா there is no true nucleus கிடையாது. ஆனா இன்னொன்னு என்ன அப்படினு பார்த்தோம்னா இங்க true nucleus இல்ல இல்லையா, so DNA-லயும் histone protein இல்ல. It's a very important point. So இங்க true nucleus இல்ல, so DNA-ல என்ன இல்ல, histone proteins கிடையாது. So prokaryotes are primitive life form organisms. So இதுக்கு examples எல்லாம் என்ன வரும் உங்களுக்கே தெரியும். So bacteria இருக்கு, blue green algae இருக்கு, mycoplasma. So bacteria, that is blue green algae BGA, and then mycoplasma.
So these are the some examples for prokaryotes. Next is mesokaryotes. So இது ஒரு bridge ன்னு சொல்லலாம். It is an intermediate. What is this? We are called this as an intermediate between யாரு prokaryotes and eukaryotes. இது ரெண்டுக்கும் நடுவுல. So both the characters are there. So primitive life form ஓட character இருக்கு. Advanced ஆன eukaryotic cell form ஓட லைஃபும் இருக்கு. So mesokaryotes பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தோம்னா Dodge அப்படிங்கிறவர் தான் வந்து 1966ல he has introduced us about the mesokaryotes. So mesokaryotes வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு they have a nucleus, they have a nuclear membrane. ஓகேவா? So அதுதான் யூகரியோட்ல இருக்கிற இது. அதாவது என்ன இருக்கு? They have a nucleus, they have nuclear membrane and they have DNA. But the only thing is they don't have histone proteins. No histone proteins. அவங்களுக்கு histone proteins கிடையாது. So அதுதான் வந்துட்டு என்ன சொல்றாங்க? It is an intermediate அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருக்கும் யூகரியோட்க்கும் prokaryotes நடுவுல இருக்க intermediates. So இந்த mesokaryotes எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா some of the phytoplanktons நம்ம ஈஸியா இருக்கிறத ஞாபகம் வச்சுட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா? So some of the examples வந்துட்டு we have phytoplanktons and protozoa. இது உங்க எல்லாத்துக்கும் காமனா தெரியும். So we keep an example for mesokaryotes phytoplanktons and protozoa. So next is eukaryotes. So what are these eukaryotes? நம்ம advanced life form structuresல நல்ல developed ஆன animals and humans and plants. ஓகேவா? So we are also in animal kingdom, humans. So totally animals, animalia and plant kingdom ரெண்டுத்துலயும் வந்துட்டு advanced formல இருக்கிற cells தான் வந்துட்டு we call this as eukaryotes. So eukaryotesல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the first thing is true nucleus இருக்கு and here the specificity is DNA is with histone proteins. So நம்மளுக்கு ஒரு protein synthesize ஆகும், DNA replicate ஆகுது, everything for all the DNA actions we need histone proteins. So true nucleus with histone proteins. And one more thing in eukaryotes is few cell organelles. நம்மளோட full இருக்குலையா cell organelles, mitochondria, Golgi bodies இந்த மாதிரி இருக்க cell organelles நிறைய இருக்குலையா. So அதுல some of the organelles are endosymbiosis. Some of the organelles are endosymbiosis. அதாவது என்ன அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு செல் live ஆயிட்டு இருக்கும். So there the formation of some of the cell organelles we call this as an endosymbiosis. It is very peculiar only to eukaryotes, not other type of organisms. அதாவது prokaryotes mesokaryotes we doesn't look upon this. So this is all about prokaryotes, mesokaryotes and eukaryotes. Okay, so I think you will be clear with the cell theory and introduction and then cell shape and size. If you have any doubts, you can comment me in the comment section. I will clear your doubts. We will meet you in the next video. Thank you.